அன்பான இனிய உறவுகளே, கங்கா கத்துறத இங்கே குமரன் வந்து கோபத்தோட கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. ஏன் கங்கா, எதுக்கு கங்கா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா, நீ நல்லா தானே இருந்த அப்படிங்கிறாங்க. என்னங்க நல்லா இருந்தேன் நல்லா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு வளகாப்பு தனியாக வைக்கிறேன்னு சொல்கிறேன், அது தப்பா அப்படிங்கிறாங்க. அதுதான் முடிஞ்சு போச்சே, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன, நீங்கள் ஒரு குண்டு பண்ணி தங்கம் வாங்கி கொடுத்துருப்பீங்களா, பார்த்தீங்களா என் தங்கச்சிக்கு பாருங்க எத்தனை பவுனே தெரியல, கழுத்தில் அப்படியே டாலரோட தங்க செயின் வாங்கி கொடுத்துருக்காரு அவள் புருஷன். அவர் மனுஷன் புருஷன், நீ தான் இருக்கீங்களே அப்படிங்கல. என்னமோ விஜய் பார்த்து பொறாமப்பட்டா அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு அப்படியே ரொம்ப பீத்துறாருன்னு இப்போ வந்து அவர் தான் நல்ல மனுஷன், அவர் தான் ஒரு புருஷன் அப்படிங்கிற. என்ன கங்கா மாற்றி மாற்றி பேசுறியா அப்படின்னு குமரன் கேட்குறாங்க. நான்லாம் ஒன்றும் மாற்றி பேசலப்பா, எனக்கு வாச்சது அவ்வளோதானு எனக்கு அன்னைக்கே தெரியுமே. என் தலையெழுத்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு நான் கஷ்டப்படுறேன், அவன் நல்ல மனசுக்காரி, அவன் நல்லா இருக்கா, அவளுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. அதான் நீயே சொல்லிட்டியே நல்ல மனசுக்காரின்னு அப்படிங்கிறாரு குமரன். நான் சொல்லலப்பா, நீங்களாம் சொல்லிக்கிறீங்க அவன் நல்ல மனசுக்காரி நல்லா இருக்கா அப்படின்ட்டு. நான் எங்க, நான் தான் கெட்ட மனசுக்காரியா இருந்துட்டு போறேன், போங்க போங்க அப்படின்னு தள்ளுறாங்க. ஏன் கங்கா இப்படிலாம் பண்ற, எதுக்கு கங்கா இப்படிலாம் பண்ற, இங்க பாருங்க மரியாதையா போங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்றாங்க. குமரனும் வேற வழியே இல்லாம வெளியில வராரு. அதுக்கப்புறம் கங்கா அப்படியே முட்டிக்கிறதுங்க, செவத்துல முட்டுது, பீரோல தட்டுது, செவத்துல கையை போட்டு நச்சு நச்சுன்னு அடிச்சுக்குது. இப்போ என்ன பண்ணலாம், யாருக்கு பண்ணலாம், யமுனா தான் நம்ம குரலை வந்து கண்டிப்பாக செவி கொடுத்து கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அக்கா கால் பண்ணுறாளே, இப்போ சமைக்கணுமே, சரி சமையல் தானே அப்புறம் சமைச்சுக்குவோம் அப்படின்னு சமையலை அப்படியே போட்டுட்டு ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுக்கா என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாங்க. ஏன்னா அத்தைக்காரி காதில் விழுகக்கூடாதான். தனியாக போய் பேசிட்டீங்களே, யமுனா என்னடி பண்ணுறது அப்படிங்கல. என்னக்கா என்னக்கா ஆச்சு சொல்லுக்கா சொல்லு அப்படிங்கிறாங்க. அதை ஏண்டி கேட்குற, இங்கே பயங்கரமானது நடந்துட்டுருக்குடி, என்னக்கா சொல்கிற, அடி ஆமாடி ஏன் கேட்குற அப்படிங்கல. என்னக்கா சொல்லு அப்படின்னு சொன்ன கையோட நடந்ததை பூரா சொல்கிறாங்க. என்னக்கா தங்க செயின் வாங்கி கொடுத்துருக்காரா, என்னங்கடி, விஜய்கிட்ட இருக்கிறதுக்கு தங்க தேரே வாங்கி கொடுப்பாருடி, விஜய்கிட்ட இருக்கிற காசு பணத்தை வச்சு சொல்லலைங்க, அவர் வச்சிருக்க காதலை வச்சு நான் சொல்கிறேங்க. அது எல்லாம் உங்களுக்கு தானே புரியும், அது புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க, காசு பணம் இருக்குது அதனால அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது புரியலை இந்த மக்களுக்கு. பார்த்தா தங்க செயினில் வச்சுட்டான்னு அதுலேயும் பாட்டு பாடிக்கிட்டு வந்து பீத்திக்கிட்டு வராடி, என்னடி பண்ண சொல்கிற, இருந்தாலும் இவர் ரொம்ப ஓவரா தாக்கா பண்ணுறா, என்னக்கா பண்ணலாம், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, பேசாமல் அவளையும் அவள் புருஷனி அவங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்பியிருக்கா, அப்போத்தான் எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும்க்கா அப்படிங்கிறாங்க. எப்படி நம்ம அம்மா விடுமா என்ன, சும்மாவே காவேரி காவேரின்னு ஆடும், அதுவும் அப்பா பிள்ளை வேற புருஷனோட பிள்ளை வேற, புருஷன் இருந்தாலே புருஷன் பேச்சா மதிக்கும், புருஷன் இல்லாமல் இருக்காரு அப்படி இருக்கல. ஏக்கா என்னக்கா இப்படி பேசுகிற, அப்பா போய் புருஷங்கிற அந்தளவுக்கு ஆக்கிட்டாங்கடி, அந்தளவுக்கு ஆக்கிட்டாங்க. எப்படி பாரு உன் மாமாவும் அந்த காவேரிக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணுறாரு, வாங்கி கொடுத்தா என்ன உனக்கு நான் என்ன வாங்கி தரமாட்டேனா அப்படி இப்படிங்கிறாரு. எனக்கு என்னால் முடியலடி அப்படிங்கிறாங்க. இப்போ வளகாப்புக்கு வேற பண்ண சொல்லிக்கேன், இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு புரியலடி, எனக்குன்னு இந்த வீட்டில் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லடி, என் புருஷன் கூட பாரு அந்த காவேரி அந்த மனுஷன் பாரு தாத்தா பாட்டி சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரி காவேரின்னு வந்து கிடக்குறான். ஏன் உன் புருஷன் நிவின்னு கூட காவேரி காவேரின்னு ஆடுறாங்களே, அப்படி என்னடியே அப்படி முகத்தில் வச்சிருக்கிறா, இவளை பார்த்தாலே எல்லாருமே மயங்கிடுறாங்க, அப்படியே பாசத்தில் ஒளியிடுறாங்களே. நல்ல வேலை தப்பா சொல்லலை கங்கா. உடனேங்க யமுனா வந்துட்டு, ஆமாக்கா அதைத்தாக்கா நானும் சொல்கிறேன், எனக்கு அவளை கண்டாலே அவ்வளோ இது வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாய்ங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்குதுங்க. அந்த நாயின்னு கூட சொல்லக்கூடாதுங்க, அதெல்லாம் நன்றி உள்ள ஜீவனு, ஆனால் இதுங்க அதை விட கேவலமான பிறப்பிங்க. என்னங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு, தாலி கட்டி வச்சதே இந்த விஜயும் காவேரியும், ஆனால் மட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கல. நீ வாடி, நீ என் கூட வந்து இருவாடி. அக்கா நிஜமா அக்கா சொல்கிற, ஆமாடி எனக்கு உனக்கே பிடிக்கலைங்கிற காவேரி முகத்தில் முழிக்க, அப்போ எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும், எப்படி முடியும், அவளை பார்த்தாலே எனக்கு கோவமாக தாக்கா வருது. பரவாயில்லடி நான் இருக்கேன்ல, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்குவோம் முடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் தேடிக்குவோம் முடி. ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குண்டி, நம்ம ஆத்தாக்காரி கூட காவேரி காவேரி பாட்டியும் காவேரி காவேரி குமரமாமா காவேரி காவேரின்னு தாண்டி சொல்கிறாங்க, நீ வாடி அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் இப்போவே வேலையை முடிச்சுட்டு வரேன் போதுமா, அப்பா நீ ஒருத்தி தாண்டி எனக்கா இருக்க, எனக்கு நான் அன்னைக்கு சொன்னேன் நீ புரிஞ்சுக்கல, ஆனால் இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. சரி விடு,
அப்போதைக்கு ஏதோ சொல்லிட்டேன் விடு. இப்போ புரியுதா காவேரியோட குணத்தை பற்றி? ஏய் அதை பற்றி நீ ஏண்டி பேசுகிற? அதெல்லாம் நான் வந்து சொல்ல வரலடி அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்போ நான் அன்னைக்கு சொன்னது நீ தப்பு தான், அதை நான் இன்றைக்கி அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் மற்ற விஷயத்தில் வாடி என் வழிக்கு வாடி அப்படிங்கிறாங்க. சே இந்த கங்காக்கா நம்புது இன்னமும் காவேரியை, என்ன பண்ணுறது? சரி நம்ம இப்போ பேசி பேசி அவன் மனசை மாற்றுவோம், நம்ம கிளம்புவோம் விடு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கடி போகிற அப்படிங்கல. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்ன சொல்லிக்காம கொலிக்காம நீ பாட்டுக்கு போகிற? இது என்ன சத்திரம் நினச்சியா? நான் சொல்லிட்டு தான் போகலான்னு நினச்சேன். சொன்னால் மட்டும் நீ எங்கே போனால் எனக்கு என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அதனால தான் நான் கிளம்புறேன். இப்படி ஒரு மாமியாங்கிட்ட மருமக இந்த மாதிரி ஆணவத்தில் ஆடுனா எந்த மாமியாங்க மனசு மாறும்? அம்மாடியோ யமுனா மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்க்கவே இல்லைங்க. கேரக்டரை சொல்கிறேன். பார்த்தா பெட்டியில் துணிமணி எடுத்துகிட்டு கிளம்புது. நிவின் கரெக்டாக வரையில் வாசலை பார்த்துறாங்க. அப்பாடா நம்மளை விட்ட தொல்லை கிளம்புதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பார்க்கல பேசலை போகிறாரு. சே அந்த ஆத்தாக்காரியாச்சும் எங்கடி போகிறேன்னு கேட்டுச்சு. இவர் ஒரு வார்த்தைக்காவது கேட்குறாரா? இதே பெட்டி படிக்கோட காவேரி வந்து நின்றுருந்தா என்ன காவேரியாச்சு ஏது காவேரியாச்சு எப்படிலாம் ஆடி இருப்பாங்க. ஐயோ இருங்கடா உங்களுக்குலாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு கிளம்ப போயில. நில்லுங்க அப்படிங்கிற நிவின் நிற்கிறாங்க. என்ன பொண்டாட்டி நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாரு. என்ன நீ நினச்சிட்டு இருக்க? ஒரு சாக்கடை நம்ம மேலே மோதாமல் போகுதுன்னா அதுக்கு சந்தோஷம் தானே படணும். ஏன் மோதாமல் போகிற, எதுக்கு நாத்தம் இல்லாமல் போகிற அப்படின்னு கேட்கவா முடியும் அப்படின்னு நிவின் சொன்னோன்னே, அப்போ உங்களுக்கு நான் வந்து சாக்கடையா அப்படிங்கிறாங்க. அது நான் சொல்லித்தான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்பா என் மையன் ஃபுல் ஃபார்மில் இருப்பான் போல இருக்கே, சூப்பர் சூப்பர், அப்பா சரியான பதிலடி நெத்தி அடியில் கொடுத்துட்டேன் அப்படின்னுட்டு, டே நிவின்னு சூப்பர்டா அப்படிங்கிறாங்க. அம்மா விடுமா அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்குள்ளே வேக வேகமாக யமுனாட்ட ஓடி வருது. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஜெயா. அதுக்கப்புறம் என்ன என் மையன் சரியான சவுக்கடி கொடுத்தானா, என்னம்மா பேசிட்டு போனேன், என்கிட்ட ஒன்றும் நீ வாங்கி கட்டிக்க முடியலன்னு தான் என் புள்ள மூலமாக வாங்கி கட்டிக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஆடாதீங்க அத்தை, எல்லாத்துக்கும் சீக்கிரம் முடிவு கட்டுறேன் அப்படின்னு யமுனா கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க கண்டிப்பாக அவள் ஆய் வீட்டுக்கு தான் போவான்ட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு காவேரி, யமுனா வந்து என்ன நினச்சான்னு தெரியல ஏது நினச்சான்னு தெரியல, பொட்டி பொடிக்க கட்டிக்கிட்டு கிளம்பி வாரா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, அவள் என்ன பேசினாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்க காவேரி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அவள் என் தங்கச்சி தானே, என்ன பேசினாலும் நான் தாங்கிக்கிறேன், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம் நிவின், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் காவேரி, இருந்தாலும் அவள் ரொம்ப அப்படியே நோகடிக்கிறதுக்காண்டியே வந்துட்டுருக்கா, எனக்கு என்னமோ கங்காவும் அவங்களும் கூட்டணி வச்சுருக்காங்கன்னு தெரியுது, கொஞ்சம் பார்த்துருந்துக்க காவேரி அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நிவின் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. பார்க்குறாங்க அப்படியே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நிவின் சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லல, சரி யார்கிட்ட பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே சமையல் எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு வேகமாக சாப்பாடு எடுக்குதுங்க. பா இவளுகிட்ட மத்தியில் சாப்பிட்டு உசுறு வாழ்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேகமாக சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. கிச்சனில் போயிட்டு இங்கே காவேரி என்ன பண்ணுது, எப்பவும் போல் வழக்கத்துக்கு என்றைக்குமே மாறாத பிள்ளை இல்லையா, அக்கா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பாடு கேட்குது. ஏன் உனக்கு என்ன கை இல்லையா, சாப்பாடு இங்கே தானே இருக்குது, கண்ணு தெரியுதுல, போட்டு சாப்பிட வேண்டியதானே. அக்கா எனக்கெல்லாம் ஊட்டி விட்ட கங்கா அக்கா எங்கே 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 அப்படின்னு தேடுறாங்க. ஏய் ரொம்ப நடிக்காதடி, இப்படிலாம் பண்ணி தானே எல்லாரையும் கைக்குள்ளே போட்டு வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அக்கா ஏக்கா இப்படிலாம் பேசுகிற, நான் என்னக்கா பண்ணணும், உன் மனசு மாறுறதுக்கு நான் என்னக்கா செய்யணும் அதை சொல்லுக்கா அப்படிங்கிறாங்களா. நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ பேசாமல் ஆளை விட்டாலே போதும் அப்படின்னு சோறையும் குழம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. அக்கா பொரியலை வச்சுட்டு போறியக்கா அப்படின்னு காவேரி சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்களா. இருக்கா நானே எடுத்துகிட்டு வரேன், அது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன் இப்படி அக்கா மாறிட்டா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ விட்டுட்டு போனால் நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி சாப்பிட்ற இடத்துக்கு போகிறாங்க. அக்கா எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடுக்கா, இது எச்சி நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பரவாயில்லக்கா நீ கொடுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பொரியல் எடுத்துங்கிறாங்க. ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. விடுக்கா அப்படிங்கையில் மறுபடியும் சோத்தை எடுத்து வாயில் வைக்கிறாங்க. அப்படியே அள்ளி வாயில் வச்சோன்னே, சீ நீலாம் என்னடி ஒருத்தி சாப்பிட்டுட்டு இருக்க தட்டு சோத்தையுமா பறிப்ப அப்படி சொல்லி படார்னு சோத்தை போட்டுறாங்க. இங்கே இவங்க சோத்தை போடுறதுக்கும் குமரன் கரெக்டாக வராரு. பார்த்தோன்னு அப்படி தூக்கி வாரி போடுது. யமுனாவும் அங்கே கரெக்டாக வருதுங்க. யமுனா வாசல்லே பார்த்துருது நம்ம சாரதா. என்னடி திடீர்னு வந்திருக்க, ஏம்மா நான் வரக்கூடாதா, உன் செல்ல பொண்ணு காவேரி மட்டும்தான் வந்திருக்கணுமா, நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா, என்னடி அவள் தான் ஒருத்தி வீட்டிலேருந்து அரைச்சி கொடுக்குறானா நீனுமா அப்படிங்கிறாங்க. நான் வளகாப்புக்காகத்தான் வந்திருக்கேன், என்னோட அக்கா கங்காவுக்கு துணைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க போகிறாங்க. ஐயோ சும்மாவே ஆடுவா இவ வேற வராளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர வராங்க. இங்கே பார்த்தா இங்கே குமரனும் வந்துடுறாங்களா. இங்கே கரெக்டாக வந்து காவேரியை பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க. கங்கா உனக்கு அறிவு இல்லையாடி, இந்தா இதை நீயே கொட்டிக்க அப்படின்னு சோத்தை தூக்கி போட்டுறாங்க. கங்கா பார்க்குறாங்க குமரன்
அப்படியே கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கிடுறாரு. அடிங்க அடிங்க, அடிக்கத்தானே பார்க்குறீங்க, இதுக்கு தானடி நீ ஆசைப்பட்ட அப்படின்னு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் வாய் நிறைய நஞ்சை வச்சுட்டு தடவிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. யமுனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. நம்ம நினச்சி வந்த வேலை நம்ம செய்யங்காட்டிலுமே அது தன்னால் நடக்குதே அப்படின்னு நினச்சிக்குது. காவேரி அப்படியே கூனி குருவி அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. அப்படியே அழுதுட்டு தன்னோட ரூமுக்கு ஓடுறாங்க. நல்ல வேலை விஜய் இதை கவனிக்கல அப்படின்னு நினச்சிட்டு போனால் கரெக்டாக அங்கே விஜய் கவனிச்சிட்டு இருக்காரு. இவங்க ஓடி போகும் அப்படியே தன்னோட மார்போட சேர்த்து அணைச்சிக்கிறாங்க. இங்கே குமரனும் செம்ம காண்டாய் அப்படியே கங்காவை பார்க்குறாங்க. தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. இங்கே காவேரியை நம்ம தலைவன் கூட்டிக்கிட்டு உள்ளார போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.